அப்ப அந்த சூறாக்கள் மனனம் செய்யக்கூடியவர்கள் திரும்ப திரும்ப படிங்க. இன்னொன்று, நினைவில் வைத்துக் கொள்வது சிலருக்கு சிரமமாக இருக்கும். நீங்க ஒரு சூறாவை குறைந்தபட்சம் ஒரு 21 முறை, வழக்கமான சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா, ஒரு செய்தியை நாங்க 21 முறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா மனசுல பதிஞ்சிருமா. இது சயின்ஸ் சொல்லக்கூடிய உளவியல் ரீதியான ஒரு பயிற்சி இது. அப்ப ஒரு சூறாவை நீங்கள் 21 முறை திரும்ப திரும்ப ஓதும் பொழுது அது நம்முடைய உள்ளத்தில் பதிந்து விடுகிறது, உங்களுடைய மைண்ட்ல இருக்கும். நீங்க சில விஷயத்தை கேட்பதை விட படிக்கும் பொழுது அது நம்முடைய மைண்ட்ல வந்து உட்கார்ந்துரும். புத்தகத்தை படிச்சுட்டு பேப்பர், நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி இல்ல, நேற்று படிச்ச நியூஸ் பேப்பர் நீ கேட்டா தெரியாது. ஆனா உள்ளத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அந்த செய்தியை என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க ஒரு முறை சொல்லி பார்த்து கொள்ள வேண்டும். ஓ, இது மாதிரிதான் இணை வைத்தால் இப்படிப்பட்ட நரக தண்டனை கிடைக்கும் அப்படிங்கறத, அது வார்த்தை நடையில உரை நடையா இருக்கும். அதுல அது நீங்க வார்த்தை நடையா உள்ளத்தில் பதிவு செய்து கொண்டீர்கள் என்றால் அது உள்ளத்துல பதிஞ்சிரும். அந்த மாதிரியான செய்திகளை உள்ளத்தில் நிறுத்துவதற்கு நிறைய புத்தகங்களை படிக்கும் பொழுதுதான் நிறைய வார்த்தைகள் வரும். அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேடணும். அது போன்ற ஒரு தன்மை நம்ம இடத்துல இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே மண்டாலும், யா அல்லாஹ் எல்லா நிலையும் உன்னை பயப்படக்கூடியவனாக என்ன ஆக்கு, எந்த நிலையிலும் சைத்தான் என்னை வழிவெடுத்திட கூடாது என்ற பிரார்த்தனையை கேட்டு எல்லா நிலையிலும், குறிப்பாக தனிமையிலே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் என்ன நிலை ஏற்படும்? அதே மாதிரி நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு மகத்துவத்தை கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி செவியை எடுத்துக்கிட்டாலும் சரி, செவிக்குள்ள ஒரு சின்ன சின்ன பூச்சிகளோ எதுவோ அந்த காதுக்குள்ள போகாத அளவுக்கு அதுக்குள்ள ஒரு திரவம் ஒண்ணு இருக்குது. அது இப்ப லேஸ்டா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் 100% இணை கற்பித்தால் மட்டும் சிறுக்கு கிடையாது, இணை வைத்தல் கிடையாது. அல்லாஹ்ட்ட இருக்கிற ஒரு பண்பை மத்தவங்களை கொடுத்தாலும் அது சிறுக்கு தான். அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசுறத நமக்கு அங்கேயே முடிஞ்சுன்னு நினைக்க வேணாம். மலக்குமார்கள் குறிப்பெடுக்கக்கூடியவங்க இருக்காங்க, அல்லாஹ் செய்யக்கூடியவனாவே இருக்கிறான். நீங்கள் எங்க போனாலும் சரி நேர்மையான சொல்லவே சொல்லுங்க. தர்மத்தை செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தர்மம் செய்யாவிட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, தர்மத்தை குறித்து குர்ஆன் என்ன சொல்லுகின்றது, தர்மத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், இது எல்லாமே கேள்விதான். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதிலை எடுத்து தொகுத்தீங்கன்னா, அலைன்மெண்ட் பண்ணீங்கன்னா பயான் ரெடி ஆயிடும். சஹாபாக்களுடைய தியாக வரலாறுன்னு உடனே பாயிண்ட் கடகடன்னு எடுத்துட்டு பேசிட்டு வந்துடக்கூடாது. தியாகத்தை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷனாக மாறணும். எதுல கன்ஃபர்மேஷன் ஆகும்? இந்த விஷயத்தை அதெல்லாம் விஷுவலைஸ் கொண்டு வரணும். இப்படிலாம் தியாகம் பண்ணியிருப்பாங்க, இப்படிதான் அடி வாங்கினாங்க, அதை யோசிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தோட நீங்க பயான் பண்ணீங்கன்னா உயிரோட்டம் செய்யறோம். அது என்ன செய்யறோம்? உதட்டுல இருந்து பேசுறானா உள்ளத்துல இருந்து பேசுறானாங்கிறத ஆடியன்ஸ் கண்டுபிடிப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் யார் வெற்றியாளர் என்று சொல்கிறான் என்று சொன்னால், நன்மையை ஏவக்கூடியவர்களாகவும் தீமையை பற்றி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்களே, அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். அப்படி நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான பணியை செய்வதற்கு உங்களுடைய உலக விஷயத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு மார்க்கத்திற்காக நாம் எல்லாம் சேர்ந்து அமர்ந்திருக்கின்றோம். நம்முடைய நோக்கம் உலக ஆதாயம் அல்ல. நாம் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும். நம் பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் வணக்க வழிபாடுகளை எந்த முறையில் காட்டினார்களோ அந்த முறையில் வணக்க வழிபாடுகளை செய்வதற்கான வழிகாட்டியாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த பயிற்சியை நீங்கள் எடுத்திருப்பீர்கள். ஆரம்பத்தில் பாத்தீங்கன்னாக்கா 2-3 சூறாக்கள் தெரிந்தவர்கள் வந்திருக்கலாம், அல்லது ஒரு ஜூஸ் வரை மனப்பாடம் செய்த சகோதரர்கள் வந்திருக்கலாம், அருள்முறை படித்தவர்கள் இருப்பார்கள். அதனுடைய உச்சரிப்பை சரியாக எப்படி உச்சரிப்பது, அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வந்திருப்பீர்கள். அதே போல மார்க்க உபதேசத்தை செய்வதற்கான பயிற்சியை எடுத்துக்கொள்வதற்கும் நீங்கள் வந்திருப்பீர்கள். மஹரஜ் அப்படின்னா என்னன்னு சொன்னாங்க? உச்சரிப்பு. ஒவ்வொரு அரபியின் ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு இடங்களிலிருந்து வர வேண்டும், ஒவ்வொரு ஓசை வர வேண்டும், அதுதான் மஹரஜ். அதுல பாத்தீங்கன்னா நிறைய நம்ம இடத்துல தடுமாற்றங்கள் இருக்கும். ஹா ஹா இதுல சொல்வதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹலக்க ஹலக்க அப்படின்னா செய்தான்ங்கிறது கொஞ்சம் மாற்றி சொன்னா சிறைத்தான், அதோடைய வார்த்தையோட அர்த்தங்களே மாறிவிடும். அப்போ இந்த மஹரஜில் ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம இன்னைக்கு அவசரமா இங்க நம்ம படிச்சிருந்தா கூட, மரணம் செய்திருந்தால் கூட, அதை பார்த்தீங்கன்னா அந்த உச்சரிப்பை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் அந்த உச்சரிப்பு சரியாக வரும். அதை நீங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த சூறாக்களை நம்ம ஆடியோல கேட்டு அதை நீங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இதை இலகுவாக நம்முடைய உள்ளத்தில், நம்முடைய நாவுகளுக்கு அது பயிற்சி ஆகிரும். அதுல கவனம் எடுத்துக்கணும். மஹரஜை அழகான முறையில் உச்சரிக்க தெரிந்து கொண்டால் அடுத்ததாக தஜ்வீதில் கவனம் செலுத்த வேண்டும். நம்ம தஜ்வீத் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை என்றாலும்
அந்த சூறாக்களை அந்த தஜ்வீதோடு அந்த சட்டத்தோடு ஓதும் பொழுது அது அழகு பெறுகிறது, மெருகூட்டப்படுகிறது. அப்ப அந்த தஜ்வீதில் ஒரு குறிப்பிட்ட சட்டங்கள் தான், மொத்தம் சில சட்டங்கள் இருந்தாலும் 4-5 சட்டங்கள், குன்னா செய்யக்கூடிய விஷயங்கள், மீமை எப்படி இணைத்து சொல்வது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இலகுவான சட்டங்கள். இதுவெல்லாம் நீங்க இலகுவா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க அது காலப்போக்கில் என்ன அப்படின்னா நம்ம பயிற்சி எடுக்கும் பொழுது அந்த ஒரு சூறா நீங்க சின்ன சூறா ஓதுறீங்கன்னு வச்சுங்க, அது அப்படியே பயிற்சி செய்து கொண்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா குன்னா செய்யற விஷயங்கள் பெரிய சூறாக்கள்ல வந்துடும். அது ஒரு ராகமா அழகிய முறையில் வரும். மீம் வந்தா எப்படி செய்யணும், நூன் வந்தா எப்படி செய்யணும், எகலாவுடைய எழுத்துக்கள் என்னென்ன, எப்படி தனியாக பிரித்து சொல்வது, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சூறாக்களிலே நீங்க கவனம் எடுத்துக்கொண்டால் அது சரியாக வந்துவிடும். இப்போ இந்த சூறாவெல்லாம் சொல்றோம் இல்லையா, இப்படியே நம்ம இருந்துட்டோம்னா அது மெருகேறாது. நம்ம அதை சொல்லிக் கொடுக்கறது பாடம்ங்கிறது என்ன அப்படின்னா எப்படி ஓத வேண்டும்ங்கிறது சொல்லி தான் கொடுக்கப்படும். பயிற்சி யார் எடுக்கணும்னா நம்ம தான் எடுக்கணும். அவங்களுக்கு நிறைய நேரங்கள் இங்கே கிடைக்கும். அப்போ அந்த சூறாக்களை திரும்ப திரும்ப கேட்பது, அதனுடைய உச்சரிப்பை சொல்லி பழகுவது, இதுவெல்லாம் நீங்க தொடர்ச்சியா செய்து கொண்டிருந்தால்தான் என்ன ஆகும் அப்படின்னாக்க இது பழகும், நம்முடைய நாவுக்கு இலகுவாகும். அப்பதான் பெரிய சூறாக்கள் சொல்வதற்கு சரியாக இருக்கும். அப்ப அந்த சூறாக்கள் மனனம் செய்யக்கூடியவர்கள் திரும்ப திரும்ப படிங்க. திரும்ப திரும்ப படிக்கிறது. இன்னொன்று, நினைவில் வைத்துக் கொள்வது சிலருக்கு சிரமமாக இருக்கும். நீங்க ஒரு சூறாவை குறைந்தபட்சம் ஒரு 21 முறை, இந்த வழக்கமான சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா, ஒரு செய்தியை நாங்க 21 முறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா மனசுல பதிஞ்சிருமா. இது சயின்ஸ் சொல்லக்கூடிய உளவியல் ரீதியான ஒரு பயிற்சி இது. அப்போ ஒரு சூறாவை நீங்கள் 21 முறை திரும்ப திரும்ப ஓதும் பொழுது அது நம்முடைய உள்ளத்தில் பதிந்து விடுகிறது. அதே போல அந்த சூறாக்கெல்லாம் மன்னனம் செய்யறோம்ல, இது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய இசையில கவனம் செலுத்துவது. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பாடல்கள் கேட்டாங்கன்னா அந்த சூறா மன்னனம் ஆகாது. ஏன்னா அதனுடைய சங்கீதம் அது நம்முடைய சைத்தானுடைய இதுதானே. அது நம்முடைய பார்த்தீங்கன்னா மண்டையில வேற மாதிரியான சிந்தனை உருவாக்கிடும். சூறாக்களை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கும் பொழுதுதான் எந்த இடத்தில் எத்தனை குன்னா செய்கிறார்கள், 2 விரல் நீட்ட அளவிற்கு குன்னா செய்ய வேண்டும் அப்படின்னாக்க அதை நீங்க திரும்ப திரும்ப அதை ஓதிக்கிட்டே இருக்கும் போதுதான் இந்த இடத்துல இந்த வார்த்தை இப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது வரும். அப்போ நீங்க ஓதக்கூடியவர்கள் இந்த திரைப்பட பாடல்களோ அல்லது இந்த இசையை கேட்பதோ முற்றிலுமாக தவிர்த்து விட்டீர்கள் என்றால் இது உங்களுடைய மனதில் பதிய ஆரம்பித்து விடும். அதனால இந்த சூறாக்கள் விஷயத்தில் உங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுத்துருப்பாங்க. நம்ம இங்கிருந்து குரானையே மனப்பாடம் பண்ணிட்டு அனுப்பணும் அப்படிங்கிற எண்ணமும் அல்ல. இயன்றளவிற்கு எவ்வளவு அவங்க மனப்பாடம் செய்ய வேண்டுமோ அவ்வளவுதான் செய்யணும் அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க வந்திருக்கக்கூடியவர்கள் சேவை நோக்கோடு பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நீங்க போகணும். சூறாக்கள் மனனம் ஓகே. அதே போல துவாக்கள் மனனம், தொழுகையின் ஆரம்ப துவா என்ன சொல்லுங்க, தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? யாருக்கு தெரியாது? ஏன்னா நம்மளை நம்பிதான் பின்னாடி மக்கள் நிக்க போறாங்க. அப்போ எல்லாருக்கும் இமாமா நிக்கிறேன்னா அந்த அத்தனை மக்களுடைய தொழுகை என்னுடைய பொறுப்புல இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஆரம்ப துவாவை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அத்தஹியாத்தில் ஓத வேண்டிய துவாக்கள் இருக்குல்ல, இது நம்ம சத்தமா ஓதலைங்கிறதுனால பலர் இதுல கவனம் இல்லாமல் இருப்பாங்க, உச்சரிப்பு சரியா இல்லாமல் இருக்கும், அல்லது முழுமையான அந்த அத்தஹியா துவாவை முழுமையா முடிக்காம இருப்பாங்க. அதையெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும். இமாமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் முன்னின்று நான் இமாமாக இருக்கிறேன்னா அத்தனை நபருடைய தொழுகையும் நான் பொறுப்பேற்கிறேன்ல. அப்போ நம்ம அதை முழுமையாக செய்யணும். செய்யலைன்னா கூட அதை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் எடுக்க வேண்டும். ஏன்னா அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக இமாம் மட்டும் நம்முடைய ஜமாத்துக்கு போதுமானது அல்ல, கூடுதலாக பேச்சாளர்கள் அவசியம். நம்முடைய ஜமாத்தின் அடிப்படை எது அப்படின்னா ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்களிடத்தில் கொண்டு செல்வது தான். அந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்வதில் நம்முடைய பணி இன்றியமையாத ஒன்று. இந்த அண்ட சராசரத்தை படைத்த ரப்பை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற அந்த ஏகத்துவ கொள்கையை மக்களிடத்தில் சொல்ல வேண்டிய ஒரு மகத்துவமான பணி நம்மிடத்தில் இருக்கிறது. அப்ப வந்திருக்கக்கூடியவர்கள் அந்த பேசக்கூடிய ஆற்றல்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப இலகுவானதுங்க. பேசுங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்க சிலருக்கு ஒரு நர்வஸ் இருக்கும். பேசுனா தப்பா பேசிடுவோமோ, அல்லது பாத்தீங்க அப்படின்னாக்க நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்லிடுவோமோ அப்படின்னு நினைப்போம். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹு தஆலா தூதர் அனுப்பினான்ல, இறுதி தூதருக்கு பிறகு இந்த மார்க்கத்தை யார் சொல்ல வேண்டும்? ஆமா, அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அரஃபா மைதானத்தில் சொன்னாங்க. உங்கள்கிட்ட நான் மார்க்கத்தை சொல்லி இருக்கின்றேன், தெரிந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை பிற மக்களிடத்தில் சொல்லுங்கள். நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கட்டும் அல்லாஹ் தஆலா சொல்றான்ல, அந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய கூட்டம் அழைப்பாளர்கள்.
அப்ப அழைப்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும். நீங்க பேச்சாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிறர் பேசுவதை பார்த்து அதை அப்படியே பேசுவது ஆரம்ப கட்டமா இருக்கலாம். ஆனால் அதுவே நாளடைவில் சென்றால் நம்முடைய மூளை ஒரு செட் ஆயிக்கும். சரி, இதை கேட்டுதான் பேசணும் அப்படின்னு செட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு புதியதான எந்த விஷயங்களும் தெரியாது. அப்ப நிறைய படிக்கணும். நம்மளுடைய மார்க்கம் சம்பந்தமான நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறோம் இல்லையா? நீங்க எந்த தலைப்பை எடுத்துக்கொண்டாலும் ஒவ்வொரு தலைப்பிலும் நம்ம இடத்துல புத்தகம் இருக்கு, சரிங்களா? அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்க உங்களுடைய மைண்ட்ல இருக்கும். நீங்க சில விஷயத்தை கேட்பதை விட படிக்கும் பொழுது அது நம்முடைய மைண்ட்ல உட்கார்ந்துடணும். அது எப்படி நீங்க படிக்கணும் அப்படின்னா, புத்தகத்தை படிச்சுட்டு பேப்பர் நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி இல்லை. நேற்று படிச்ச நியூஸ் பேப்பர் நீ கேட்டா தெரியாது. ஆனா உள்ளத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அந்த செய்தியை உள்ளத்தில் ஏந்த வேண்டும். என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நீங்க ஒரு முறை சொல்லி பார்த்து கொள்ள வேண்டும். இது மாதிரிதான் இணை வைத்தால் இப்படிப்பட்ட நரக தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத அது வார்த்தை நடையில உரை நடையா இருக்கும். அது நீங்க வார்த்தை நடையா உள்ளத்தில் பதிவு செய்து கொண்டீர்கள் என்றால் அது உள்ளத்துல பதிஞ்சிரும். சரியா? அந்த மாதிரியான செய்திகளை உள்ளத்தில் நிறுத்துவதற்கு நிறைய புத்தகங்களை படிக்கும் பொழுதுதான் நிறைய வார்த்தைகள் வரும். பயன் பண்றோம்ல, சில வார்த்தைகள் வராம தடுமாறும். ஏன் தடுமாறுதுன்னா அது நம்முடைய மைண்ட்ல இல்ல. படிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் புதிய புதிய வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும். அந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா பயானுக்கு இலகுவாக இருக்கும், பேசுவதற்கு தன்மையாக இருக்கும், பன்மையாக இருக்கும். இப்படி இந்த எதுகை மூனையெல்லாம் வருது பாத்தீங்களா? இதெல்லாம் எப்போ வரும்னா நீங்க படிக்கும் பொழுதுதான் வரும். ஒருவருடைய உள்ளத்தை தன்மைப்படுத்த வேண்டும், பன்மைப்படுத்த வேண்டும், அவரை அன்போடு அரவணைக்க வேண்டும், இப்படின்னு இந்த சுழற்சியான வார்த்தைகள் இருக்குல்ல, இது படிக்கும் பொழுதுதான் வரும். நீங்க படிக்காம நான் ஒருத்தரை கேட்டுட்டு பேசுறேன் அப்படின்னா அது பேச முடியாது அப்படிங்கிறதுல கவனத்தில் வச்சுக்கிங்க. கூடுதலாக பேச்சாளர்கள் நிறைய படிப்பாங்க, ஆனா நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க ஒரு 3 டைமெண்ட்னு ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. முப்பரிமாண பயிற்சின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு 500 வார்த்தை எழுதிடுவாங்க போர்டில். அதை 10 நிமிஷம் பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க 8வது லைன்ல என்ன வார்த்தை இருக்குன்னு கேட்பாங்க, அதை நம்ம சொல்லணும். அதே மாதிரி 16வது லைன்ல என்ன வார்த்தை இருக்கும், உதாரணத்துக்கு கப்பல், கடல், காக்கா அப்படின்னு எழுதுறாங்கன்னு வச்சுங்களேன். 500 வார்த்தையில எந்தெந்த இடத்துல எத்தனாவது வார்த்தை இருக்குன்னு சொல்றதுக்கு அது பயிற்சி, முப்பரிமாண ஆற்றல் பயிற்சின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த செய்தியை படித்தாலும் அது ஒரு கதை கோணத்தில் கொண்டு போயிடணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்னாக்க, மனிதனுடைய வாழ்க்கை 3 விஷயத்தை நம்ம வச்சிருக்கோம். மனிதன் படைக்கப்படுவது சோதனைக்காக, சோதனைன்னு ஒரு வார்த்தை. அது சோதனைக்காக படைக்கப்பட்டவன் என்ன செய்யணும், இறைவன் கொடுத்த அந்த அருள்முறையை படித்து அவன் பயிற்சி எடுக்க வேண்டும். அடுத்தது இப்போ அருள்முறைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சோதனை, அடுத்தது அருள்முறை, அதுக்கப்புறம் அருள்முறைக்கு அப்புறம் ஒரு நரகம்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த அருள்முறையை படித்து அவன் நேர்வழி பெறல அல்லது அவன் சரியாக செயல்படவில்லை என்றால் நரகத்திற்கு போவான். இப்படி இந்த வார்த்தைகளை என்ன செய்யணும் அப்படின்னாக்க, கதை வாக்கியத்தில் அதை நம்ம அமைத்து கொண்டால் இலகுவாக மனதில் பதியுமா. உதாரணத்துக்கு ஒரு குதிரை இருந்தது, ஒரு வண்டி இருந்தது, ஒருவன் நின்றான், தண்ணி இருந்தது, குடத்துல தண்ணி இருக்கு, ஒரு குதிரை இருந்தது, ஒரு நபர் நின்றான், வண்டி நின்றது. இதை எப்படி நம்ம உள்ளத்துல பதியணும் அப்படின்னா, ஒரு மனிதன் அந்த குடத்தை எடுத்துக்கொண்டு அந்த வண்டியில் குதிரையை கட்டி ஓட்டி சென்றான், இப்படின்னு நம்ம கொண்டு வரும் பொழுது அது என்ன ஆகிறது, ஒரு கதையாயிருதுல, மனசுல பதியுது இல்ல, என்னென்ன வார்த்தைங்கன்னு தெரியாது. ஆனா இந்த கோணத்துல கொண்டு போகும்போது ஒரு கதை இலகுவாக படியுது. அப்போ ஒரு விஷயத்துக்கு அப்புறம் என்ன பேசணும், இதுக்கப்புறம் என்ன பேசணும் அப்படிங்கிறது நம்ம அந்த கதை கோணத்தில் கொண்டு சென்றோம்னு வச்சுங்களேன், ரொம்ப இலகுவானது. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கணும். நீங்க பேசும் பொழுது 4 விஷயங்கள் மிக முக்கியமாக குறிப்பிடுத்திக் கொள்ள வேண்டும். 4 விஷயம்னா, ஒன்று குர்ஆன் சொல்லப்பட வேண்டும். குர்ஆன் வசனங்கள் நீங்கள் கண்டிப்பாக, இப்போ உதாரணத்துக்கு சொர்க்கத்தை பற்றின்னு வச்சுக்கோங்களேன், சொர்க்கத்தை பற்றி 2 குர்ஆன் வசனங்கள் கம்பல்சரி தெரிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம சொர்க்கத்தை பற்றி பேச போறோம் அப்படின்னா 2 வசனங்கள் திருக்குர்ஆன்ல சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படிங்கிற 2 விஷயங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க சொர்க்கத்தை பற்றி அப்படிங்கிற ஒரு 2 விஷயங்கள். இப்ப 2 திருமறை வசனம், 2 ஹதீஸ் ஆயிடுச்சா. மூன்றாவதா பாத்தீங்கன்னா, சொர்க்கத்தை பற்றி நபி தோழர்கள் என்ன சொன்னார்கள், அதை பற்றி சொர்க்கத்தை பற்றிய தேடுதல் அவர்கள்ட்ட எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு சகாபாக்களுடைய வரலாறுல சொர்க்கத்தை பற்றி 2 விஷயங்கள். மூன்றாவது, இந்த உலக நடப்பில் சொர்க்கத்தில் உள்ள அந்த இன்பத்தை விட்டு இந்த உலக ஆதாயத்திற்காக போறான் அப்படி இந்த உலக நடப்பு இருக்குல்ல, இதுல 2 விஷயங்க. இந்த 4 விஷயங்களை நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கொண்டால் ஒரு பேச்சாளர் நீங்க. அப்ப இதை தான் நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். அப்ப சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொல்றான், ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, சகாபாக்கள் எப்படி இருந்தாங்க, இந்த உலக விஷயத்தில் எப்படி இருக்கிறார்கள்
அப்படின்னு சொல்லிட்டு இறுதியா ஒட்டுமொத்தமா மறுமைக்காக மனிதர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இந்த 5 விஷயத்தை சொல்லிவிட்டீர்கள் என்றால் மிக இலகுவாக ஒவ்வொருவரும் பேச்சாளராக முடியும். அப்ப இந்த கான்செப்ட் தான் ஒவ்வொரு தலைப்புக்கும் இருக்கணும். குர்ஆன் வசனம் 2, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்க நபிமொழி, அதுக்கு அடுத்தது சகாபாக்களுடைய விஷயம், இன்னொன்று உலக விஷயம், எல்லாத்தையும் சேர்த்து இறுதியில ஒரு விஷயம். அதே போல எவ்வளவுதான் நம்ம பேச்சாளராக இருந்தாலும் நீங்கள் அரபியில குர்ஆன் வசனங்களை எடுத்து கூறி சொல்லாமல் சொன்னீர்கள் என்றால் ஒரு பேச்சாளராக மிளிரவே முடியாது. மக்கள் தன்னுடைய கவனத்தை அந்த நம்முடைய பேச்சின் மீது வைக்க வேண்டும் என்றால் அரபி வசனங்களை நீங்கள் திக்கு திணறையாவது மனனம் செய்து விட வேண்டும். அதுக்கு இலகுவான வழி. நம்மலாம் எப்படி தயாரானோம் அப்படின்னா, நம்ம சில சூறாக்கள் மனனம் செய்யறோம் இல்லையா, அந்த சூறாக்கள்ல பாத்தீங்கன்னா சில வசனங்கள் இருக்கும். யாருடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதோ அது அவனுக்குத்தான் அல்லாஹ் தஆலா மறுமையில் வெற்றியை கொடுப்பான்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வசனம் இது பாத்தீங்கன்னாக்கா ஒரு சூறால இருக்கு, நான் மனனம் செய்ய தொழுவக்கூடிய சூறாக்கள் இருக்குது. இப்ப இந்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும், பயான்ல எந்த இடத்தில் பயன்படுத்தினால் சரியாக இருக்குமோ அந்த இடத்துல பயன்படுத்தணும். இப்படி பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா, இது நாளடைவில் பயிற்சி ஆயிரும். நம்ம அரபி வசனங்களை சொல்லும் போது தப்பா சொல்லிடுவோமோ அப்படிங்கிற பயம் எல்லாம் போகி இது உங்களுக்கு ஆல்ரெடி பயிற்சி ஆயிடுதான், வேற வசனங்களை மனப்பாடம் செய்து சொல்லும் பொழுது இலகுவாக இருக்கும். அதனால முயன்ற அளவிற்கு உச்சரிப்போடு அதை சரியாக சொல்ல வேண்டும். உச்சரிப்பு சரி வரலன்னா பயிற்சி எடுத்துக்கொண்டு சொல்ல வேண்டும். தவறான உச்சரிப்பை நீங்க சொல்லிடக்கூடாது. அதை நீங்க பயிற்சி எடுத்துக்கொண்டு அதை சொல்ல வேண்டும். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தி நம்ம சூறாக்களில் என்ன மாதிரியான செய்திகள் இருக்கு, ஒரு ஜுசு மனப்பாடம் பண்ணீங்களா நிறைய விஷயங்கள் அதுல இருக்கும். அந்த ஒரு வசனத்தை நம்ம பேசக்கூடிய இடத்தில் கரெக்டா பொருத்திவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு அரபி வசனத்தோட நீங்கள் அந்த பயானை செய்வதற்கான அந்த வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நிறைய பயிற்சிகளை கொடுத்துருப்பாங்க. நம்மளும் கூடுதலா சில தகவலும் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறோம். சரி, இன்னைக்கு நம்ம ஒரு 3 பேரை பயான் செய்ய சொல்லுவோமா? இது அவருக்கு ஒரு பயிற்சி, கேட்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு பயிற்சி எடுத்துக்குவோம். முகமது சேரு, திருச்சி. கண்ணியமிக்க எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்து நாளை மறுமையிலே அவர்களுக்காக சொர்க்கத்தையும் நரகத்தையும் தயார் செய்து வைத்திருக்கிறான். அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு இறையச்சம். அந்த இறையச்சமும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய மார்க்கம் நமக்கு மிக அழகான முறையிலே எடுத்து உரைக்கிறது. இப்போ முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய எல்லாரிடத்திலுமே அல்லாஹ்வுடைய தக்வா இருக்குமா இல்லையா என்றால் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். அந்த இறையச்சம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் நம் திருமறை குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் நிறைய இடங்களிலே நாம் பார்க்கிறோம். ஒரு இடத்திலே தக்குல்லா, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். இன்னும் பல இடங்களிலே அல்லாஹ் அதை குறிப்பிட்டு எப்படி நீங்கள் அஞ்சணும், எது போன்று அஞ்சணும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார்கள். அதிலே ஒரு வசனத்தை பாருங்க, சூரத்துல் ஆலு இம்ரானிலே வரக்கூடிய 102 வசனத்திலே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசம் கொண்டவர்களே, இத்தக்குள்ளாக, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அக்கத்து காத்திஹி, அவனை அஞ்சுகிற முறைப்படி நீங்கள் அஞ்சுங்கள், நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். ஈமான் கொண்டவர்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்று சொல்வது மட்டும் இல்லாமல் கூடுதலாக அவனை பயப்பட வேண்டிய விதத்தில் பயப்படுங்கள், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் இடத்திலே அந்த இறையச்சம் என்பது எந்த அளவிலே இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு இடத்திலே சொல்கின்றார்கள், யா அய்யுஹன் நாசு, மனிதர்களே, அலைக்கும் பி தக்வாக்கும், உங்களுடைய தக்வாவை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், ஷைத்தான் உங்களை ஒருபோதும் திசை திருப்பிட வேண்டாம். ரசூலுல்லாஹ் சொல்றதை பாருங்க, மனிதர்களே உங்களுடைய தக்வாவை நீங்க பேணிக் கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. தக்வாவோட இருங்கன்னு சொல்லல, தக்வாவோட இருக்கக்கூடிய மனிதர்களை பார்த்து தான் சொல்றாங்க, உங்களுடைய தக்வாவை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், ஷைத்தான் உங்களை என்ன செய்து விட வேண்டாம், திசை திருப்பிட வேண்டாம். ஏன்னா தக்வாவாதிகளையும் சைத்தான் திசை திருப்புவான், அல்லாஹ்வை அஞ்சுபவர்களையும் சைத்தான் திசை திருப்புவான், அல்லாஹ்வை அஞ்சாதவர்களையும் சைத்தான் திசை திருப்புவான். ஆனா அல்லாஹ்வை அஞ்சியவர்களை என்ன செய்வான், அந்த இறையச்சத்தை விட்டு வெளியே கொண்டு வருவான். அப்ப நம்ம தக்வாவை நம்ம இறையச்சத்திலே நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒரு பேணுதலாக இருக்க வேண்டும். பேணுதலாக இருக்க வேண்டும் என்றால் எப்படி? இப்ப நம்ம அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோம், நம்ம பள்ளிவாசல்ல இருக்கிறோம், எல்லாம் பார்க்கக்கூடிய நிலையில இருக்கிறோம், நம்ம வழி நடத்தக்கூடியவர் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்து நம்ம பட்சமாக அல்லாஹ்வை பயப்படுவது, தொழுவது, இன்ன பிற காரியங்கள் செய்வது, தவறை விட்டு விலகி இருப்பது எல்லாம் ஒரு வகை. ஆனால் இன்னொரு வகை இருக்கிறது, நம்ம யாரும் பார்க்கவில்லை, நம்ம யாரும் கண்காணிக்கவில்லை, யாருடைய பார்வை நம் மீது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கும் பொழுது ஒருவர் அல்லாஹ்வை அஞ்சுவது என்பது மிக அரிது. ரொம்ப கம்மியானவர்கள் தான் அப்படி அஞ்சுவார்கள். எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை அஞ்சுவார்கள்.
என் இறைவன் என்னை பார்க்கிறான், என் இறைவன் என்னை கண்காணிக்கிறான், நான் செய்யக்கூடிய தவறுகள் அல்லாஹ்வுக்கு தெரியும் என்ற அந்த அச்சத்திலே யார் இருப்பார்கள் என்றால் இக்லாஸாக அஞ்சக்கூடியவர்கள், எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு இக்லாஸை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இக்லாஸாக அல்லாஹ்வை நாம் அஞ்சினால்தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் மறுமையிலே சொர்க்கமும் கிடைக்கும். அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லும் பொழுது இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும், நீங்கள் உங்களுடைய இறைவனை தனிமையிலே நீங்கள் அஞ்சுங்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். அப்படி நீங்கள் அல்லாஹ்வை தனிமையிலே நீங்கள் அஞ்சினால் உங்களுக்கு அல்லாஹ் மக்ஃபிரத் மன்னிப்பை கொடுப்பான், அஜ்ருன் கபீர் மிக பிறந்த சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். அப்ப இந்த விஷயத்துல ரொம்ப அடிபட்டு போயிடுறோம். யாருமே விதிவிலக்கு கிடையாது. நவுதுபில்லாஹ் மின்ஹா, அல்லாஹ்விடத்தில் நாம் பாதுகாப்பு தேடணும். அது போன்ற ஒரு தன்மை நம்ம இடத்துல இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே மண்டாடும், யா அல்லாஹ் எல்லா நிலையும் உன்னை பயப்படக்கூடியவனாக என்ன ஆக்கு, எந்த நிலையிலும் சைத்தான் என்னை வழிவெடுத்திட கூடாது என்ற பிரார்த்தனையை கேட்டு எல்லா நிலையிலும் குறிப்பாக தனிமையிலே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் என்ன நிலை ஏற்படும் அதையும் நாம் தெரிந்து கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்றாங்க, மறுமையுடைய சம்பவம். நாளை மறுமையிலே ஒரு கூட்டத்தார்கள் வருவார்கள். அவர்கள் திகாமா மலையளவு நன்மைகளை சுமந்து வருவார்கள். தொழுதிருப்பார், நோன்பு வைத்திருப்பார், தர்மம் செய்திருப்பார், ஹஜ் செய்திருப்பார், ஏராளமான நன்மைகளை செய்திருப்பார். அதை கொண்டு வந்து மறுமையிலே அவர் வருவார், அல்லாஹ்விடத்திலே வருவார். அப்படி வந்து நிற்கக்கூடிய நேரத்திலே அவருடைய எல்லா நன்மைகளையுமே அல்லாஹ் தூசிகளாக பறக்க விட்டு விடுவான். எல்லா நன்மையும் அல்லாஹ் தூசியாக பறக்க விட்டு விடுவான். அப்ப ஒரு நபித்தோர் என்ன செய்கிறார், கால சௌபான், ஒரு சகாபி பதறார், ரசூலுல்லாஹ் யார் ரசூலுல்லாஹ், அவர்கள் யார் ரசூலுல்லாஹ், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன தன்மை உடையவர்கள் கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் உங்களை போன்றவர்கள், உங்களுடைய சகோதரர்கள், உங்கள் தோள் சார்ந்த தோழைகள். நீங்கள் எப்படி இரவு வணக்கத்திலே தொழுகின்றீர்களோ அதுபோன்று அவர்களும் இரவிலே தொழக்கூடியவர்கள், நன்மைகள் அளிக்கப்படக்கூடியவர்கள். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படி இருந்தாலும் கூட, அப்படி தொழுதாலும் கூட அவருக்கு தனிமை கிடைக்கும் பொழுது அவர் பாவம் செய்யக்கூடியவராக இருந்து விடுவார், அல்லாஹ்வுடைய வரம்பை உடைத்து விடுவார். அப்போது எல்லாமே அடிபட்டு போகுது, எல்லாமே போயிடும். எல்லாமே போயிருச்சுன்னா அப்புறமேட்டு என்ன பண்றது? அப்ப இதை அஞ்சி முத்தக்கின்களுக்குத்தான் இறுதி முடிவு சாதகமாக இருக்கும் என்றால் அது போன்று இக்லாஸாக இறைவனை அஞ்சக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புதுசா வந்து இங்க பயிற்சி எடுத்த பேச்சாளர்கள் கை தூக்குங்களா? புதுசாக பேச்சாளர்கள் வாங்க பாய், நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து பேசுங்க. அடுத்தது வேறு யார் இருக்கா? கை தூக்குங்க. ஜி அடுத்தது நீங்கள் கண்ணாடி போட்டீங்களா? நீங்கள் பேசுங்க, என்ன தலைப்பு தெரியுமோ பேசுங்க, சரியா? மாட்டிக்க. கண்ணியம் நிறைந்த சகோதரர்களே, உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல ரஹ்மான் இந்த உலகத்தை படைத்து அந்த மனிதனுக்கு தேவையான எல்லா வாழ்வாதாரத்தையும் வழங்கி அவனுக்கு அதிகமாக நல்லருள் செய்திருக்கின்றான். உதாரணமாக இறைவன் நமக்கு வழங்கி இருக்கின்ற ஒரு கண்ணை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த கண்ணில் உள்ள அற்புதம் என்ன என்பதை நாம் சற்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த கண் இருக்குது பாருங்க, ஒரு 2 நிமிஷம் நம் கண்களை மூடி கண் தெரியாதவர்களைப் போல் நாம் இருக்கும் பொழுது எவ்வளவு சிரமமாக இருக்கும் என்று சற்று சிந்தனை செய்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கண்ணில் உள்ள மகத்துவத்தை பற்றி நிறைய குர்ஆனில் பேசி இருக்கின்றான். சாதாரணமாக எனக்கு தெரிந்த சில விஷயத்தை உங்கள் முன் சற்று சொல்லுகின்றேன். ஒரு மலையடிவாரத்திற்கு நாம் செல்லுகின்றோம். அங்கு ஒரு அருவி வீழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை பார்ப்பதற்காக புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற பைனாகுலரை வைத்து அட்ஜஸ்ட் செய்து கொண்டு போகின்றோம், வியூ பண்ணி கொண்டுட்டு போகிறோம். அந்த அருவி நமக்கு அருகில் வருது, அப்படியே கொண்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். அதே நேரத்தில் திரும்பி கிட்டக்கு உள்ளதை எடுத்து அந்த பைனாகுலரை வச்சு பார்க்கணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பைனாகுலரை அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி கிட்ட கொண்டு வரணும். அப்போ தான் அந்த இதில் தெரியும். அந்த லாங் வியூவில் வச்சு பார்த்த மாதிரியே இந்த ஷார்ட் வியூவில் வச்சு அதை பார்க்கக்குள்ள அது நிச்சயமாக தெரியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கண்ணை அந்த பைனாகுலரை மாற்றிடுங்க, இதே கண்களால் அந்த அருவியை பாருங்கள், அருவி தெரியும். அதே கண்களால் அருகாமையில் உள்ளதை பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக அது அட்ஜஸ்ட் ஆகும். அந்த அளவுக்கு மிக துல்லியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அந்த கண்களை படைத்திருக்கின்றான். இப்போ வந்து நம்ம செல்ஃபோன்லாம் வாங்குகிறோம். அந்த செல்ஃபோனில் வந்து ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ணாலே போதும், அது ஸ்க்ரீனில் லென்ஸில் எல்லாம் வந்து அழுக்கு படிந்துடும். அதே மாதிரி நம்ம கண்களில் வந்து
எந்த துணியை வச்சு அதை துடைக்கிறோம், ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்ணு வந்து லென்ஸ் கிளியர் ஆகிற மாதிரி அதுக்குள்ள அமிலத்தை இறைவன் சுரக்க வச்சு அந்த கண்களை சுத்தம் பண்றான். அதே மாதிரி நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு மகத்துவத்தை கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி செவியை எடுத்துக்கிட்டாலும் சரி, செவிக்குள்ள வந்து ஒரு சின்ன சின்ன பூச்சிகளோ எதுவோ அந்த காதுக்குள்ள போகாத அளவுக்கு அதுக்குள்ள ஒரு திரவம் ஒன்று இருக்குது. அது இப்ப லேஸ்டா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. காதுக்குள்ள எலி வந்துருச்சுன்னு சொன்னா அந்த எலி வராம இருக்கிறதுக்காக ஒரு ஸ்ப்ரே ஒன்று கொடுத்துருக்கிறாங்க. அந்த ஸ்ப்ரே வந்து நம்ம மாஸ்க் மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு அந்த மாஸ்க் போட்டிருப்போம், உள்ளார கிளீனக்ஸும் வச்சிருப்போம். அந்த ஸ்ப்ரே அடிச்சோன்னு சொன்னா மாஸ்க் போட்டுட்டு அடிச்ச பிறகு அந்த வாயில ஒரு கசப்பு தன்மை இருக்கும், தண்ணி கூட குடிக்க முடியாது. மாஸ்க் போட்டிருப்போம், உள்ளார கிளீனக்ஸ் போட்டிருப்போம், எல்லாம் போட்டிருப்போம். போட்ட பிறகு ஸ்ப்ரே அடிச்சுட்டு வந்து ஏதாச்சும் தண்ணி குடிக்கிறானா குடிக்க முடியாது, ஒரு 10 தடவைக்கும் அதை வாஷ் பண்ணணும். அதுல என்ன இருக்குன்னா அந்த எலி வராம இருக்கிறதுக்கு ஒரு கசப்பு தன்மையை அந்த மருந்துல புதுசா கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த எலி ஸ்ப்ரே கண்டுபிடிச்சிருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காதுல வந்து பூச்சிகளுக்கு ஒரு விருப்பம் இல்லாத ஒரு கசப்பு தன்மையான ஒரு திரவம் ஒன்று சுரக்க வச்சிருக்கிறான். அது எதுக்காகன்னு சொன்னா நம்ம உறங்கும் போது நம்மையும் அறியாமல் எந்தவித ஒரு சின்ன சின்ன பூச்சிகளோ எதுவும் உள்ள போகாம இருக்கிறதுக்காக மிக ஒரு படைப்பு. இதே மாதிரி ஏராளமான படைப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து மனிதருக்கு அற்புதங்கள் வழங்கி இருக்கின்றான். இந்த அற்புதங்கள்லாம் நம்ம உணர்ந்து அந்த ஏக இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக நான் இருக்க வேண்டும் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பூசாவெல்லாம் கை தூக்குங்க. நீங்க அடுத்தது அந்த கடைசி உங்க பேர்னா அப்துல் ரஹ்மான் அடுத்தது. சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு முதல் விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இஸ்லாத்தின் அடிப்படை ஒன்று விளங்கிக்கணும். வலம் எக்குள்ளவு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக எவரும் இல்லை, அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை என்று நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, அல்லாஹ் போல அவர் பண்றாரு, அல்லாஹ் போல இவர் பண்றாரு. ஒரு மூமின் நினைச்சான்னு சொன்னா, ஒரு முஸ்லீம் நினைச்சான்னு சொன்னா அவன் இஸ்லாத்தோட வெளியே போயிடுவான், அவன் இஸ்லாத்தோட வெளியே போயிடுவான். அல்லாஹ் அதே மாதிரி குறிப்பிடும் பொழுது சிறுத்தை தவிர்த்துட்டு மற்ற ஏனைய எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கிறான். தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அதற்கு கீழே உள்ள பாவங்களை அல்லாஹ் தான் நாடியோருக்கு மன்னிக்கிறான். விளக்குதா? இங்க அல்லாஹ்க்கு 100% இணை கற்பித்தால் மட்டும் சிறுக்கு கிடையாது, இணை வைத்தல் கிடையாது. அல்லாஹ்ட்ட இருக்கிற ஒரு பண்பை மத்தவங்களை கொடுத்தாலும் இது சிறுக்கு தான். ரசூலுல்லாஹ்வே அல்லாஹ் கண்டிக்கிறான், நபியே நீர் இணை கற்பித்தாலும் ஒரு நல்ல இடங்கள் அழிந்து போயிடும், அப்புறம் நீங்க நஷ்டம் அடைஞ்சிருவீங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான். அப்பனா நம்ம எந்த மூளைக்கு? அதே மாதிரி சிறுக்க பொறுத்த வரைக்கும் தர்காக்கு போறது, பிற வழிபாடு தலங்கள், கோயிலுக்கு போறதா இருக்கட்டும், சர்ச்சுக்கு போறதா இருக்கட்டும், இதுதான் சிறுக்கு, அது சிறுக்கு தான். இது மட்டும்தான் சிறுக்குன்னு நம்ம பல நபர்கள் இருக்கிறோம், அப்படிதான் அறிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா அது மட்டும்தான் சிறுக்காண்டா அது கிடையாது. தாயத்து கட்டுறது, தகடு கட்டுறது, சூனியத்தை நம்புறது, நல்ல நேரம் கெட்ட நேரம், ஃபால்கிதா பாக்குறது, எல்லாமே சிறுக்கு. ஒருத்தவங்க கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன்னு சொல்ல, அல்லாஹ்வுடைய அருளால நல்லா இருக்கேன்னு சொல்லணும். இல்லைங்க உங்க புண்ணியத்தால நல்லா இருக்கேன்னு சொன்னா அதுவும் சிறுக்கு. அதனால அந்த சிறுக்கு எப்படி பரவலா இருக்குன்னு பாருங்க. சில அந்த இணை கற்பிக்கக்கூடிய பாவத்துல இருந்து நம்ம விளைவிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக சகோதரர் அப்துல் ரஹ்மானா. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இஸ்லாம் இல்லாவும் கூடிய நாம் எதை நோக்கி வாழக்கூடியோம் என்று பார்த்தால் ஏக இறைவன் அஞ்சக்கூடியவர்களாகவும் அவன் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தியை கொண்டு வாழ்ந்த அதன் அடிப்படையில் அவர்கள் சொன்னதையும் செய்து காட்டியதையும் அதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்றால் பேச்சின் ஒழுக்கங்கள். பேச்சின் ஒழுக்கங்கள் என்பது தமிழை சரியான முறையில் உச்சரிப்பதோ அல்ல அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மொழியை அந்த இலக்கணத்தோட பேசுறது கிடையாது. பேச்சின் ஒழுக்கம்னா நம்ம ஒரு சபையில இருக்கோம் அப்படின்னு சொன்னா பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும், எந்த சூழ்நிலை எந்த மாதிரி விதத்துல பேசணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் திருக்குறான்ல ஒரு வசனத்துல சொல்லி காமிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லா வகூலு கௌலன் சதீதா, நம்பிக்கை கொண்டவரே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நேர்மையான சொல்லே சொல்லுங்கள். நம்பிக்கை கொண்டவரே அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், நேர்மையான சொல்லே சொல்லுங்கள். நேர்மையான சொல்லே சொல்லுங்கள்னா பேசும்போது பேசுறது இல்லைங்க, நம்மள ஒருத்தவங்க நம்புறாங்க, அதாவது நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை வருது, இல்ல இவர்கிட்ட போனா நேர்மையா இருப்பாருங்க, சொல் தப்ப மாட்டாரு, உண்மையை தான் பேசுவாரு, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர். அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்னா எந்த நிலையிலையும் எந்த விதமான சூழ்நிலை வந்தாலும், இப்ப நம்ம சொந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம போறோம், நம்மளை கூப்பிட்டு போறாங்க, இவர் நேர்மையா இருப்பாருங்க, இன்னொரு ஒரு பிரச்சனை கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா அங்க நமக்கு சாதகமானவங்களும் இருப்பாங்க, நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க, ஆப்போசிட்ல நமக்கு விரோதமா இல்லை யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க. நம்ம அங்க போயிட்டு நமக்கு சாதகமான ஒருத்தவங்க நம்ம பேச சொல்லக்கூடாது. அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. பேசுறத நமக்கு அங்கேயே முடிஞ்சுன்னு நினைக்க வேணாம். மலக்குமார்கள் குறிப்பெடுக்கக்கூடியவங்க இருக்காங்க, அல்லாஹ் செய்யக்கூடியவனாவே இருக்கிறான்.
நீங்கள் எங்க போனாலும் சரி நேர்மையான சொல்லையே சொல்லுங்க. அதன் அடிப்படையில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், நேர்மையான சொல்லையே சொல்லுங்கன்னு சொல்லக்கூடியதாக கேட்கிறோம். அடுத்து ஒரு நல்லடியார், லுக்மான்னு சொல்லக்கூடிய ஒரு நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் இன்னொரு வசனத்துல சொல்லி காமிக்கிறான். 31:19 வசனம். நீ நடக்கும்போது நடுத்தரத்தை கடைபிடி, உனது குரலை தாழ்த்திக்குள், குரலில் மிகவும் வெறுக்கத்தக்கது கழுதையின் குரலாகும். நீ நடக்கும்போது நடுத்தரத்தை நடந்து போனா நடு ரோட்ல நடந்து போறது கிடையாதுங்க. நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த காலத்துல பசங்க ஸ்டைல்ன்ற பேர்ல இப்படி ஜோப்ல கையை விட்டுக்கிட்டு இப்படி நடக்கிறது, ஒரு விதமா நடக்கிற முறை நடக்கிறதுலயே பாத்தீங்கன்னா அது என்னமோ ஸ்டைல், கேட்டா பேண்ட் எழுதி கீழே போட்டுக்கிட்டு அது ஒரு ஸ்டைல், இப்படி நடக்கிறது அந்த மாதிரி இல்லை. நடக்கும்பொழுது எந்த விதமான இடையூறும் தராம மக்கள் நடந்து போறாங்களா, ஒரு ஓரமானவர்கள் நடந்து போகணும். பேசும்போது குரலை தாழ்த்திக்கணும் சொல்லுங்க, அப்படியா அப்படி பேசுறது பேசுற விதத்திலேயே அதுக்கான முறையை வச்சுக்கணும். நம்ம ஒரு பெரியவங்கள்ட்ட பேசுறோம், நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்போம், அவங்க நம்மகிட்ட சொல்லி கொடுப்பாங்க, அப்போ நம்ம வந்து இல்லை நான் அப்படிதான் இருப்பேன், அப்புறம் சரிங்களா அப்படிங்களா இனிமே வரக்கூடிய காலத்துக்கு மாத்திக்கிறேன். அந்த மாதிரி பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும். சின்ன குழந்தை ரசூல்லா வந்து சின்ன குழந்தைகளாவே இருந்தாலும் அவங்களுக்கும் மரியாதை கொடுத்து பேசக்கூடியவங்களா இருந்தோம். இப்போ நம்ம எப்படி பேசுறோம், நம்ம சின்ன பிள்ளை இருந்தா என்னடா சொல்றா வாடா கூட அப்படி பேசக்கூடாது. சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி, எந்த விதத்துல நம்ம அவங்க கிட்ட பேசணுமோ அந்த விதத்துல பேசக்கூடியவங்களா இருக்கணும். இதை பார்க்கக்கூடிய விஷயத்துல ரசூல்லா காலத்துல ரசூல்லா ஒரு ஹதீஸ் சொல்லி காமிக்கிறாங்க, பேரிச்சம் மரத்தின் ஒரு துண்டையாவது தர்மம் செய்து உங்களை நரகத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், அதுவும் இல்லையில் ஒரு நல்ல சொல்லை பேசி நரகத்திலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள். இல்லை நமக்கு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன தர்மம் இருந்தாலும் நம்ம வந்து நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். நம்ம கிட்ட ஒரு பேரிச்சம்பழத்தோடைய ஒரு துண்டு, பேரிச்சம்பழத்தோடைய ஒரு பகுதி துண்டையாவது கொடுத்து நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக்க, அதுவும் உங்களுக்கு இல்லை அப்படின்ற பட்சத்துல வரக்கூடிய காலகட்டங்கள்ல சரியான பேச்சுக்களை பேசி அடிப்படையில் மரணம் குடிக்கணும். எல்லாம் மேலாக ஆக்கி விடுவாங்க. வாக்கிரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசுனாரா நல்லா இருந்துச்சா? நான் பேசுறேன்னு வச்சுக்க, ஒருத்தர் பேசுறத யார் நல்லா இருக்குன்னு சொல்லணும். கேட்கறவங்களா ரெண்டாவதுங்க, நானே சொல்லிக்கணும். அதே மாதிரி பேச்சுகள் ஓகே, நான் இப்படி பேசிட்டு இப்படிலாம் சும்மா செய்ய முடியுமா, இப்படி செஞ்சா இதெல்லாம் செய்ய முடியாது. அதனால இது வந்து திருமுனை கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த ஸ்பீச் எடுப்படும். சில இடங்கள்ல பாடி லாங்குவேஜ் அவசியம்தான். அது கை அசைவுல, கண் அசைவுல, உணர்வு ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக நல்லா ரசூல்லா கோவப்பட்டாங்கன்னா அந்த கோபமா அந்த வார்த்தைகளை சொல்றது, அது ஏற்ற இறக்கங்கள் இருக்கணும், அது உணரணும். ஒரு செய்தியை சொல்ற ரசூல்லா கோவப்பட்டாங்கன்னா கோபமா சொல்லக்கூடிய செய்தி, அதை நம்ம உணர்ந்தா மட்டும்தான் ஸ்பீச் வரும். அதனால சம்பவத்தை உணர்ந்து பேசுங்க, இன்ஷால்லா சிறப்பாக அமையும். உபதேசம் கேளுங்கள், உபதேசம் செய்ய போகிறோம். அந்த உபதேசம் செய்வதற்கு முன்பு நமக்கு சொல்லக்கூடக்கூடிய உபதேசங்கள் இருக்குல்ல, அதை வந்து ஒரு பாடமாகவும் பயிற்சியாகவும் எடுத்துக்கொள்வதற்கு சகோதரர் மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் அவர்கள் பல தகவல்கள் சொல்லுவாங்க. அது தேவையான குறிப்புகள் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எல்லா மாணவர்களும் இந்த ஒரு பீரியட்ல இந்த ட்ரைனிங்க்கு இது ரொம்ப அதிகபட்சம் அப்படிதான் நம்மளுடைய பார்வையில தெரியும். எப்படி பேசினாலும் சரி, அதுல என்ன முன்ன பின்ன குறைகள் இருந்தாலும் சரி, மாநில தலைமைக்கு வந்து 15 நாளையில ஒரு ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம கை கால ஆடாம கண்டினியூ பண்ணி ஒரு பிரசன்டேஷன் பண்றாங்கன்னா, உண்மையிலேயே சொல்றேன், மிக நிச்சயமாக இது வந்து ஒரு அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கக்கூடிய பெரிய பாக்கியம். 3 பேர் 4 பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பேச விட்டோம்னா எல்லாருமே பேசுவீங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு நல்ல வாய்ப்புகளை இந்த ஜமாத்து உங்களுக்கு வழங்கி இருக்கு. இந்த ஜமாத்துக்கும் ஜமாத்திற்கு ஆக உழைக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளுக்கும் பக்க துணையாக இருக்கக்கூடிய மாவட்ட கிளை நிர்வாகிகளுக்குமாக நீங்க அல்லாஹ்விடத்துல துவா செய்யும். துவாங்கிறது அல்லாஹ்வுடைய புறத்துல ஒரு வெயிட்டான விஷயம், சாதாரணமா கடந்து போயிடக்கூடாது. சில நேரங்களில் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நம்ம பள்ளிவாசல்ல தொழுவோம். அந்த தொழுகை வந்து நம்மளை வந்து ஒரு நல்ல நெருக்கத்தை கொடுக்கும். அந்த நேரத்துல நீங்க இந்த பள்ளிவாசலுக்காக யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ யாரெல்லாம் அவங்களுக்கு நீ கூலியை கொடுன்னு கேட்டு பாருங்களேன். அது ரொம்ப பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கும். நீங்க பசிக்கும் போது உங்களுக்கு ஒருத்தன் சோறு கொடுத்தா உங்களுக்கு என்ன ஒரு மனநிலை ஏற்படுமோ, அந்த மாதிரி நீங்கள் ஒரு நன்மையை பெறக்கூடிய நேரத்தில் அந்த நன்மைக்கு உதவியவர்களுக்காக துவா செய்யணும். அப்படி நீங்க உளமார்ந்து மானசீகமாக இந்த ஜமாத்துடைய கட்டமைப்புக்காக இதுக்காக நீங்க துவா செய்யணும். ஓகே தானா? உளமாற நீங்களே செய்யணும். அதை இருந்தாலும் ஷைத்தான் மறக்கடிப்பான்றதுனால உங்களுக்கு நாம் அதை நினைவூட்டி இருக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, பயான் தொடர்பாக நிறைய குறிப்புகள் சொல்லப்பட்டுச்சு, அனைத்தையுமே எடுத்துக்கங்க. நம்முடைய பார்வையில சொல்றதா இருந்தா, தலைப்பை எடுப்பதுல ஒரு பெரிய சிக்கல் வந்து எல்லாருக்குமே இருக்கும். என்ன தலைப்பை எடுக்கிறதுன்னு யோசிக்கிறதுலே 2 நாள் ஆயிரும். தலைப்பை எடுத்தாச்சு, அதை எப்படி பயானா வந்து ஆக்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும்.
தர்மத்தை பத்தி பேச சொன்ன உடனே என்ன செய்வாங்கன்னா, தர்மத்தை பத்தி குர்ஆன் வசனம் என்னெல்லாம் இருக்குன்னு கடகடன்னு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தர்மத்தை பத்தி ஹதீஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நீங்க ஒரு பொருளை சமையல் செய்யணும்னு முடிவு பண்ண உடனே மார்க்கெட்டுக்கு பைய தூக்கிட்டு ஓடுவீங்களா, என்ன செய்யணுங்கிறத முடிவு பண்ணுவீங்களா? பிரியாணி ஆக்கணும்னு முடிவு வந்ததுக்கு அப்புறம் தான், அதுவும் ஆட்டுக்கறி பிரியாணியா கோழிக்கறி பிரியாணியான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான், கோழிக்கறி பிரியாணின்னு முடிவு வாங்கினா கோழி வாங்க போகணும், அதுக்கேத்த பாசுமதி ரைஸ் வாங்க போகணும், மசாலா ஐட்டம் வாங்க போகணும். உப்புமா போடணும்னு முடிவு பண்ணாதான் ரவை வாங்க போக முடியும், சக்கரை வாங்க போக முடியும். அப்படிதானே? அப்ப முதல்ல என்ன வேணும்? இன்கிரியன்ஸ் எல்லாம் குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு, மாற்று கருத்தே இல்ல. முதல்ல உங்களுடைய பிக்சரைஸ் என்ன சொல்ல போறோம் நாம, அதுக்கு ஆதாரம் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எடுக்கணும். இப்ப வரைக்குமே நடைமுறையில பல தாய்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா, நிறைய குர்ஆன் ஹதீஸை கொண்டு வந்து கொட்டிடுறாங்க. நான் நிறைய குர்ஆன் ஹதீஸை எடுத்துட்டேன், பொதுச் செயலாளர் அழகா சொன்னாங்க, 2 குர்ஆன் வசனம் 2 ஹதீஸ் வந்து இருக்கும்போது அந்த உரையை வந்து அது அலங்கரிக்கும், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அது எந்த 2 குர்ஆன் வசனம் 2 ஹதீஸ் அப்படின்னா, முதல்ல குர்ஆன் ஹதீஸை நாம எடுக்க கூடாது. அது என்ன ஆகும்னா, அது irrelevant-ஆ இருக்கும். அந்த உரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய குர்ஆன் ஹதீஸ்க்குமே சம்பந்தம் இல்லாம போயிடும் சில நேரங்கள்ல. தர்மம்னா தர்மத்துக்குள்ளேயே 10 பயான் இருக்கு. எந்த மாதிரி தர்மம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கே தனி பயான் இருக்கு, எப்படி தர்மம் செய்ய வேண்டும்ங்கிறதுக்கே தனி பயான் இருக்கு. அப்படிதானே? அப்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு கான்செப்டை வந்து நம்ம உருவாக்கணும். கஷ்டமா இருக்கும், சிரமமா கூட இருக்கும். ஒரு பயான் எடுக்கிறதுக்கு 1 மாசம் கூட ஆகும். அழகா சொன்னாங்க, ஒரு பயான் நீங்க எடுத்துட்டீங்கன்னா 10 இடத்துல பேசிங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் இன்னொருத்தருடைய பயான் எடுத்து பேசக்கூடாது. நீங்கள் ஒரு ஆய்வாளராக, ஒரு சிறந்த பேச்சாளராக வர வேண்டும் என்று சொன்னால், நீங்க தான் ஒரு என்ன செய்யணும், ஒரு கான்செப்டை உருவாக்கணும். கான்செப்டை உருவாக்குறத நீங்க புதுசா கண்டுபிடிக்கிறது இல்லை, ஏற்கனவே மார்க்கத்துல இருக்கிறது தான். என்ன சொல்ல போறோங்கிறதுக்கான வியூகத்தை வகுக்கிறது. சரிதானா? சரி, இப்ப தர்மத்தை பத்தி பேசணும் அப்படின்னாக்கா எப்படி அந்த பயானை அமைக்கலாம் அப்படின்னா, எந்த ஒரு தலைப்பையும் நீங்க முதல்ல தேர்ந்தெடுத்த பின்னாடி அதுல பல கேள்வி கணைகளை தொகுத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான பதில் தான் பயான். தர்மம் என்றால் என்ன கேள்வி, தர்மத்தை எப்படி செய்ய வேண்டும், தர்மத்தை செய்வதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தர்மம் செய்யாவிட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, தர்மத்தை குறித்து குர்ஆன் என்ன சொல்லுகின்றது, தர்மத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், இது எல்லாமே கேள்விதான். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதிலை எடுத்து தொகுத்தீங்கன்னா, அலைன்மெண்ட் பண்ணீங்கன்னா பயான் ரெடி ஆயிடும். குர்ஆனே கேள்விக்கான பதில் தான். குர்ஆனுக்கு பேரே பயான் தானங்க. யாருடைய கேள்விக்கான பயான்? 23 ஆண்டுகள் மனிதர்கள் கேட்ட கேள்விக்குத்தான் குர்ஆன் பதிலாக அருளப்பட்டுச்சு. அப்ப குர்ஆனே பயானாக ஆகுது, குர்ஆனே கேள்விக்கு தான் பதில் சொல்லுது. நபியே மாதவிடாய் பத்தி உன்கிட்ட கேட்கிறாங்க, நீ அவங்களுக்கு சொல்லு அப்படின்னு குர்ஆன்ல என்ன செய்யும், பதில் வரும். உயிரை பத்தி கேட்கிறாங்க, பதில் வரும். அப்படிதானே? இப்ப புரியுதா உங்களுக்கு? எந்த ஒரு தலைப்பு வேணா நீங்க ஒரு தலைப்பு எடுங்களேன். உதாரணத்துக்கு யாராவது ஒண்ணு சொல்லுங்களேன். மறுமை என்றால் என்ன, மறுமை நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, மறுமை நாளில் அல்லாஹ் தரக்கூடிய வேதனை என்ன, மறுமை நாளில் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும், கேள்வி கேட்டுக்கிட்டே போங்க. 1 மணி நேரம் இல்ல 3 மணி நேரம் கூட நீங்க பயன் பண்ணலாம். ஸ்ட்ரக்சரும் கரெக்டா வரும். 1 2 3 4 10 கேள்வி எழுதுங்க. 10 கேள்வியை நீங்களே அலைன்மெண்ட் பண்ணுங்க. 6 ரிஜெக்ட் பண்ணுங்க, 4 கொண்டு வந்து வைங்க. இந்த 4 தான், 4 கேள்விக்கு பதில் தான் பயான் அப்படின்னு கொண்டு வாங்க. கேட்கறது அப்படியே மனசுல மக்கள் மத்தியில உட்காரும். பயான் பண்ணிக்கிட்டே இருப்பாரு, திடீர்னு கண்டென்ட் இருக்காரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க, கடல் பிளந்ததும் பாரு. மறுமை நாளுக்கும் கடல் பிளக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஏதோ 2 குர்ஆன் வசனம், ஏதோ 2 ஹதீஸ் கிடையாது. இந்த சப்ஜெக்டுக்கு உரிய குர்ஆன் வசனம், ஹதீஸ், அதுதான் அதுக்கு பொருத்தமா இருக்கும். ஆரம்ப கட்டத்துல இதையெல்லாம் பண்ண 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 சமையல் ஆக்குற மாதிரி, சைக்கிள் ஓட்டுற மாதிரி, ஆரம்பத்துல சிக்கல் சிரமங்கள் வந்தாலும் கூட முறையான பயிற்சிகள் திரும்ப திரும்ப செய்வதை கொண்டு நல்ல ஒரு சிறந்த தாயிகளாக நாம வரலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், பயான் யார் வேணாலும் பண்ணிடலாம். சாலமன் பாப்பாயா பண்ணிடலாம், திண்டுக்கல் லியோனி கூட பயான் பண்ணிடலாம். அவங்களாம் நீங்க ஒரு கான்செப்ட் கொடுத்தா பிரிச்சு மேய்ஞ்சிடுவாங்க. இப்ப குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து தர்மத்தை பத்தி குர்ஆன்ல இருந்து பேசுங்கன்னா பேச மாட்டாங்களா? ஊர் உலகத்தையே பேசலாம், இது பேசுறது பெரிய விஷயமா என்ன? எல்லாருமே பேசுவாங்க பயான். அந்த பயானை நாம் பேசுகின்றோம் என்று சொன்னால் அந்த பயானுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளுக்குள்ள நம்ம போய் நிக்கணும். நீங்கள் செய்யாத ஒன்றை சொல்லாதீர்கள், அது அல்லாஹ்விடத்துல வெறுப்பிற்குரியதாக இருக்குது. ரொம்ப 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 கவனிக்க வேண்டிய இடம். தொழுகையை பத்தி பயன் பண்ணுவார், ஆனா ஃபஜ்ர் தொழுகைக்கு வர மாட்டார். இந்த தாய் நமக்கு தேவையா? ஒழுக்கத்தை பத்தி பயன் பண்ணுவாரு. ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்க, எவ்வளவு பெரிய அல்லாமா இக்பால்லாம் ஒழுக்கத்தை பத்தி பயன் பண்ணாங்க நம்ம ஜமாத்துல.
அப்புறம் என்ன ஆனாங்கன்றதெல்லாம் பார்த்துருக்கிறோமா இல்லையா? நல்லா பயான் பண்ணுவார்னு வேணா பேர் எடுத்துட்டு போலாமே ஒழிய கடைசியில ஒரு யூஸும் இருக்காது. அப்ப நாம் எடுக்கக்கூடிய பயானில நாம் நிற்க வேண்டும் என்று சொன்னாலும் அது குறித்து நாம சிந்திக்க ஆரம்பிக்கும். வெறும் பாயிண்ட்டை மட்டும் எடுத்து பேசிட்டு போயிட்டோம்னா கதை க்ளோஸ். அதை குறித்து நாம் என்ன செய்யணும்? பயான் எடுக்கும் போதே நம்முடைய கண்கள்ல தண்ணீர் ஓடணும். சகாபாக்களுடைய தியாக வரலாறுன்னு உடனே பாயிண்ட்டை கடகடன்னு எடுத்துட்டு பேசிட்டு வந்துடக்கூடாது. தியாகத்தை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணணும். இன்ஃபர்மேஷன் வந்து கன்ஃபர்மேஷனாக மாறணும். எதுல கன்ஃபர்மேஷன் ஆகும்? டைஜஸ்ட் பண்ணணும். அதை இந்த விஷயத்தை அதெல்லாம் விஷுவலைஸ் கொண்டு வரணும். இப்படிலாம் தியாகம் பண்ணியிருப்பாங்க, எப்படிலாம் அடி வாங்கினாங்க, அதை யோசிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தோட நீங்க பயான் பண்ணீங்கன்னா உயிரோட்டம் சேரும். அது என்ன செய்யறோம்? உதட்டுல இருந்து பேசுறானா உள்ளத்துல இருந்து பேசுறானாங்கிறத ஆடியன்ஸ் கண்டுபிடிப்பாங்க. பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு அறிவை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். இவன் உள்ளத்திலிருந்து பேசினான், இவன் உதட்டிலிருந்து பேசினாங்கிறத கண்டிப்பா கண்டுபிடிப்பான். உள்ளத்திலிருந்து பேசினா உள்ளம் உள்ளத்துக்கு போய் செய்தியை கடத்தி விடும். உதட்டிலிருந்து பேசினால் உதடு காதுகளுக்கு செய்தியை கொடுத்து விடும். நீங்க உள்ளத்துக்கு செய்தி சொல்ல போறீங்களா, செவிக்கு செய்தி சொல்ல போறீங்களா? உள்ளத்திலே பதியும்படிதான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் எதை சொல்றான்? உள்ளத்துல பதியும்படி செய். உள்ளத்துல போட்டதுக்கு அப்புறம் அந்த உள்ளத்துல உள்ளதான் சிந்திச்சானா, எடுத்தானா, செஞ்சானா அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ளது. அவன் காதுக்கு கேட்கிற மாதிரி நம்ம பேசுறது நம்முடைய பணி கிடையாது. அப்ப நீங்க அந்த பயானுடைய கண்டென்ட்டாக நாம் மாறுவதற்கான அதிகபட்ச முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். பெற்றோரை பேணுவதை பற்றி பயன் பண்ணிட்டு வீட்டுல போய் அம்மாவை போட்டு திட்டிட்டு இருந்தானா, நேர்மையா வியாபாரம் பண்ணணும் பத்தி பேசிட்டு கடையில போய் கள்ளந்தனம் பண்ணானா, அப்படி ஆயிட்டா என்ன ஆகும் நிலைமை? நயவஞ்சகத்துடைய தன்மை நம்முடைய உள்ளத்துக்குள்ள பேச பேச அதிகமாயிட்டே போகும். பேச பேச சாப்பிட்றேன்னு சொல்லி விஷம் கலந்த சாப்பாடை ஒருத்தர் திண்டா எப்படி செத்துருவானோ, பயான் பண்றேன்ற பேர்ல போய் ஒருத்தன் அவன் சொல்லுக்கும் செயலுக்கும் முரணாக நடக்க அவன் நாசமா போயிடுவான். அப்ப இது வந்து டேஞ்சரான ஃபீல்டாகவும் இருக்கு, பெரிய நன்மையான ஃபீல்டாகவும் இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறத பொறுத்து. இப்போ ஸ்டேஜில் ஏறி பேசும்போது நமக்கு எப்படி இருக்கும்? பரவசமா இருக்கும். நல்லா இருந்துச்சு அப்படின்னா பாராட்டுவாங்க. அதை நோக்கி நம்ம மனசை கொடுத்துட்டோம்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? ஃபீல்ட் அவுட்டாக அல்லாஹ்வுடைய அருளை விட்டு நம்ம தூரமா போயிடுவோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.